ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஹீரோ வந்து அவருக்கு சின்ன வயசா இருக்கும்போது இவருடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் சாம்பியனா வந்து இருந்திருக்காரு. அப்படி இவருடைய அப்பா வந்து ஒரு நாள் பாக்ஸிங் மேட்ச்ல வந்து சீட் பண்ணி ஜெயிச்சதா ஒரு குற்றம் சாட்டப்படுறாரு. ஸோ இவர் இப்படி சீட் பண்ணி ஜெயிச்சதுனால நம்ம ஹீரோக்கு வந்து ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்து உருவாகுது. உன்னுடைய அப்பா வந்து சீட் பண்ணி தானே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. இப்படியே சில வருஷங்கள் வந்து போகுது. நம்ம ஹீரோ வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுறாரு. அம்மாவோட வளர்ப்புல தான் ஹீரோ வந்து வளர்றாரு. எக்காரணத்த கொண்டு பாக்ஸிங் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் பக்கம் நீ போயிறவே கூடாது அப்படின்னு ஹீரோ கிட்ட ஹீரோவோட அம்மா வந்து சத்தியம் வாங்கிடுறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, ஹீரோ வந்து அவங்களுடைய அம்மாவுக்கே தெரியாம பாக்ஸிங் வந்து தனியா கத்துக்கிறாரு. அதுக்கான ட்ரெய்னிங்லாம் வந்து பண்றாரு. ஸோ இது வந்து எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா தான் ஒரு சீட்டரு. நாம வந்து அப்படி கிடையாது அப்படின்னு இந்த உலகத்துக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இவருடைய ஒரு லட்சியமா வந்திருக்கு. ஸோ இவருடைய இந்த ஒரு லட்சியத்துல இருந்து ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா? ஹீரோ தன்னுடைய அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்த வந்து காப்பாத்த முடியல அப்படின்றது வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு தெரிய வரும்போது என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம்.